இன்றைக்கி வீட்லேயே கஸ்டர்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த கப்பால் 3/4 கப்பு சுகர் சேர்த்துப்போம். சுகர் நல்லா அரைஞ்சிடுது. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எவ்ரிடே மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம்லேருந்து நீங்கள் என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே வெளில காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக துளியூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் இந்த கலர் சேர்த்துட்ருக்கேன், எல்லோ கலர். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஸ்மெல்லுக்காக நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எந்த எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸு சும்மா வாசனைக்காக சேர்த்துக்கேன். ஒரு 2-3 கேரட்டை தோல் சீவி நல்லா ரவுண்டாக நெருக்கி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் வந்து பச்சையாக பால் விட்டு அரைக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்க போகிறேன். ஒரு 1/4 கப்பு இருக்கும். நான் வந்து சுகர் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் நான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் நான் வந்து கம்மியாக சுகர் சேர்த்துருக்கேன். நான் வந்து இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இப்போ கரைச்சின்னு இருக்கேன். அதை வந்து நான் அதில் வந்து இந்த கேரட் இதுவில் அரைச்சேன்ல அதில் நான் சேர்த்து கலக்க போகிறேன். இப்போ நான் இந்த மிக்சியில் அரைச்சதோடு சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு இதுவில் வந்து கிண்ணத்தில் வச்சு போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போது மேலே வந்து நான் இந்த பாதாம் 2 முந்திரி நட்ஸு அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன். மேலே அப்படியே நான் வந்து தூவி விட போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஜப்சா விதை இருந்தால் ஊற வச்சா அதை வந்து ஜூஸ் மாதிரியும் நம்ம வந்து போட்டு குடிக்கலாம். இல்லை ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணி நம்ம வேணுன்ற ஷேப்பில் இது பண்ணி பாருங்கள். நான் ஜப்சா விதை ஊற வச்சுருந்தேன். அது கூட சேர்த்து இதை வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். இதை வந்து அப்படியேவும் வச்சு புட்டிங்காகவும் நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ சூப்பராக கேரட் புட்டிங் ரெடி ஆகிடுது. நீங்கள் இதை வந்து அப்படியே எடுத்து ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா டம்ளரில் போட்டு அதில் வந்து ஜப்சா விதை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டு அதை வந்து கூல்ட்ரிங்க்ஸாகவும் அப்படியே ஜூஸாகவும் கலந்து குடிக்கலாம்.